அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். திரு ஐயப்ப மாதவன் அவர்களுடைய நீலப்பெருங்கடல். இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகள் எல்லாமே எளிய நடையில் இருக்குதுன்னு சொல்லி முன்னாடி பேசும்போது சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உருவகங்கள் இருக்குது. நான் இந்த பெயரில் இருக்கிற உருவகங்களை பார்க்க விரும்புகிறேன். நீலப்பெருங்கடல், கடல் பற்றி சூர்யா சொன்னார். இப்போது இந்த புத்தகம் முழுக்க இருக்கிற கண்ணுக்கு தெரியாத காதலியை யாராக வேணால் எடுத்துக்கிட்டாலும் காதலனை நீலப்பெருங்கடலாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஆண்களோட காதலும் பெண்களோட காதலும் உணர்வுகள் ரீதியாக நிச்சயமாக எப்போதும் ஒரே மாதிரியானதாக இருக்காது. அது தேடுதலை வெளிப்படுத்துறது, ஏக்கங்கள், ஆசைகள், ஆதங்கம், இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். இதை தான் நம்ம சங்ககால இலக்கியம் சொல்கிறோம். சங்ககால இலக்கியத்திற்கு முன்னாடியே உலகம் தோன்றியதாக சொல்லப்படும் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் கொண்டு, அந்த காதல்னால ஊடல் கொண்டு, அந்த ஊடல்னால பிரச்சனை கொண்டு, அந்த பிரச்சனையினால் உருவாக்கிய இந்த உலகம் கொண்டு ஒவ்வொரு ஆணிலும் அந்த ஆதி ஆணும், ஒவ்வொரு பெண்ணிலும் அந்த ஆதி பெண்ணும் இருப்பதாகத்தான் நமக்கு தோணிட்டு இருக்கு. நாங்கள் இத்தனை வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தம்பதியாக இருக்கட்டும், காதலிச்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட அவங்க அதிகமாக ரசித்து விரும்பியது என்னென்னா அந்த ஊடல் பீரியடை தான் சொல்லுவாங்க. சண்டையே இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு முழுசாக இருக்கவே இருக்காது. இனிப்பு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி திகட்டி போயிடும். அடிக்கடி அந்த ஊடல் சின்ன சின்ன சச்சரவுகள். இன்னைக்கு காலையில் இந்த பரிதாபங்களில் கூட பார்த்தேன். யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியல. தேவையில்லாமல் வம்பு கிழித்து சண்டை போடுறது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் கூட நீ பேசுங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. நீ எதையாவது சொல்லுங்கும் போது என்ன சொல்ல முடியும்? பாஸ்கர் சக்தி சார் சிரிக்காது சார், மறந்துருப்புறேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் போய் சண்டைக்கு இழுக்கிறதுக்கு காரணமே என்கிட்ட பேசு அப்படிங்கிறதுக்கான காரணம் தான். இப்படி இந்த நீல பெருங்கடலை நான் என்னவா பார்க்குறேன்னா, ஒரு ஆணாக பார்க்கும்போது கடல் ரொம்ப பெருசு. பூமியை விட, அதாவது நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு அதிகம் உள்ள பகுதியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட உங்களால் குடிக்க முடியாது. அதுதான் ஆண். நல்ல தண்ணி பொண்ணு. தாகம் இருந்ததுன்னா நீங்கள் காதலிக்கிட்ட தான் போயாகணும். அப்படி இருக்கிற அந்த பெரிய கடல் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசுங்கும்போது அதோட அலைகள் தோன்றிய காலத்திலேருந்து முடிவு அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த முடிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப அலை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண் முயற்சி செய்துக்கிட்டே தான் இருப்பான். அவன் ஓயவே மாட்டான். எங்கேயாவது ஓய்ந்திருக்கிற கடலை பார்க்குறீங்களா? எங்கேயாவது இருந்ததுன்னா அது அதிசய கடல், அதிசய மனுஷன், இவன் வாழ்கிறதுக்கே லாய்க்கலன்னு முத்திரை குத்தி ஓரமாக உட்கார வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரியான கடல். அடுத்து என்னது? கடலுக்கு வயசும் ஆகிறதில்ல, காதலுக்கும் வயசும் ஆகிறதில்ல. அதோட கலர் நீல கலர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நீல கலர் அந்த ஆணோட உண்மையான கலர் கிடையாது. அது எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிற கலர் தான். அந்த வண்ணம் நீலம். இன்னும் சொல்லப்போனால் பழுப்பு கடல்களையும் செங்கடலையும் நிறமே இல்லாத வெறுங்கடலையும் நம்ம பார்த்துருக்குறோம். சில ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் 2 கடல் அப்படி பக்கத்தில் இணையும். ஆனால் ஒரு துளி கூட இங்கேயும் அங்கேயும் இருக்காது. என்னை கேட்டால் ரொம்ப சிறந்த காதலர்கள் அவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த இது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நன்றியுள்ள காதலனோட உப்புச்சுவை கடலுக்கு இருக்குது. இந்த உப்புச்சுவையை நான் காதலனோட அந்த ஒரு வைராக்கியம், கோபமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு காதலனோட காதலுக்கு ஒரு காதலி உருவம் தேவையான்னு பார்த்தா தேவையே கிடையாது. ஒரு காதல் தோல்வி அடையும் போது காதல் தோல்வி அடையாது. ஒரு காதல் தோல்வி அடைந்ததா சொல்லி இவங்க 2 பேரும் வேற ஒரு பக்கம் போகும்போது அந்த காதல் அங்கேயே ஒரு பொக்கிஷமாக நின்றுடும். ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணி அந்த காதல்ங்கிற பொம்மையை குத்தி 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 கொலை பண்ணி அதை சீரழிக்கிறத விட இப்படி பிரிஞ்சு போகிறது எவ்வளோ தடவை பரவாயில்லன்னு தோணும். அப்படி பார்க்கும்போது ஐயப்ப மாதவனுக்கு கடைசி வரைக்கும் எவ்வளோ கிடைக்க வேணான்னு தோணுது எனக்கு. இப்படியே எழுதிட்டே செத்து போயிடுங்க. ஆனால் ரொம்ப பெரிய வரம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வரம் கொடுக்குறேன் நான். அதே மாதிரி இங்கே அவர் சொல்லும்போது நான் சொன்னேன், ஆர்கன்லெஸ் காதலி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
அங்கே வந்து நான் ஒரு மீன் அப்படிங்கிற ஒரு கவிதையில் வந்து உன் கால்களுக்கிடையே மீனாக ஓடுவதாக ஒரு கனவு அப்படின்னு தொடங்குறாரு. அதில் வந்து நீ கண்களை மூடிய வேளை உன் கால்களுக்கிடையே மறைந்து போக நீ உன் ஆற்றின் மீது உன்னை மறந்து மிதந்து கொண்டிருக்கிறாய். ஸோ இந்த பேய்க்கு கால் இருக்கிறதுனால இது ஆர்கன்லெஸ் கிடையாது, அது கடவுளும் கிடையாது. அது என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து உருவம் இருக்குது. ஐயப்ப மாதவனோட கவிதைகளில் ஒரு கவிதை வாசிச்சுட்டு அடுத்த கவிதைக்கு போகும்போது அந்த கவிதையில் இருக்கிற ஒரு குடல் பகுதியையோ ஒரு ஈரலையோ ஒரு கணையத்தையோ பிடுங்கி எடுத்துகிட்டு போய் அடுத்த கவிதைக்கு ஒட்ட வைக்கிற மாதிரியான ரிசம்பிள் வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அப்போ அவர் என்னவா இருக்கிறார்னா, இந்த புத்தகம் 19 20 அவருடைய மொத்த கவிதையிலேருந்தும் அந்த ஒரு உயிரை வந்து பிடுங்கி இன்னொரு உயிருக்கு ஒட்ட வச்சுட்டே இருக்காரு. ஒரு தாய் வந்து ஒரு உயிர் கொடுத்துட்டு அடுத்து அந்த குழந்தை இன்னொரு தாயாக மாறுற மாதிரி அந்த பரிணாமம் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்குது. இது வந்து ஓய போகிறதே கிடையாது, இந்த அலை வந்து ஓய போகிறதே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆணுக்கும் வந்து உணர்ந்த தருணம் என்னென்னா, காதலி வந்து தாயாக மாறுற ஒரு தருணம் சொல்லுவாங்க. இப்போது சங்ககால கவிதைகளை பற்றி சூர்யா பேசினதுனால அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு தோழியை வந்து தூது விட்டு காதலியை சந்திக்கிறது ஒரு பெரிய வைபவம். இங்கே தோழிக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா தோழின்னு யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள லவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது இங்கே தோழி தேவையில்லை, இதை நேரடியாக முதல்ல பார்ப்பாங்க, பேசுவாங்க. அப்போ நிறைய சம்பவங்களை வந்து இங்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நேரடியான உரையாடல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இடையே நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே நமக்கு வந்துடுச்சு. என்ன ஆர்கியூமெண்ட்ஸு முதல்ல அவங்க முடிவு பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போகிறாங்க. அந்த காதல் வந்து வீட்டுக்கு போகணுமா இல்லை விட்டுட்டு போகணுமாங்கிறது வந்து தெருக்கல்ல நடக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போது இன்றைக்கி என்ன வேணும், இன்றைய காதலுக்கு என்ன வேணும்னா பரஸ்பரம் புரிதல் மட்டும்தான் வேணும். அது அன்னிலேருந்து வேணும். உன் தோழியை அனுப்பி நீ கேட்டேன், அந்த தோழி வீட்டுக்கெல்லாம் மறைஞ்சு இங்கே வந்து பதில் சொல்லி ஏதோ ஒரு பொதுவிடத்தில் போய் சந்திக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து தேவை இல்லைனாலும் அருகிலேயே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் புரிதல் எங்கே போனது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். இந்த மாதிரியான காதல்களுக்கு மத்தியில் ஒருத்தி இல்லாமலேயே ஒருத்தர் வந்து இப்படி எழுதுறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி உலகத்தின் மிகப்பெரிய யுத்தங்கள் வந்து பெண்களால் நடந்திருக்கு. பெண்களால் வந்து யுத்தங்கள் ஆரம்பிக்கிற அந்த ஒரு புள்ளி தான் ஒரு ஆணோட வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்படுற சலனம் வந்து அழகான காதலாக உருவாகுது. அதே காதல் வந்து ஒரு பரிணாமம் அடைஞ்சி அவனோட வாழ்க்கையில் வர்ற ஒரு தோல்வியோ ஒரு ஆதங்கமோ ஒரு ஏமாற்றமோ ஒரு வலியோ ஒரு பரிதவிப்போ அந்த நேரத்தில் அந்த பெண்ணை வந்து அவன் ஒரு தாயாக நினச்சிக்கிறான். அவனுக்கு தாய் இருந்தாலுமே எனக்கு தேவையான ஒரு அரவணைப்பு உன்கிட்ட இருக்குது. என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், பல கிலோமீட்டர் பயணம் செய்து போய் ஒரு பெண்ணோட தேநீர் குடிக்கிறதுக்காக மட்டும் பயணம் செய்த ஆண்களை நான் பார்த்துருக்குறேன். ஒரு பெண்ணை பார்த்தா மட்டும் போதும், நான் உன்னை பார்த்தேன்னா போதும் எனக்கு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிற எத்தனையோ ஆண்களை நம்ம இங்கே பார்க்குறோம். எல்லாருக்கும் இருக்கிற அதே கண்கள் காதுகள் மூக்கு வாய் எல்லாம் தானே எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்குற எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்குது. ஏன் பர்டிகுலராக ஒரு பெண் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக தோன்றானா அங்கே தான் அந்த உன்னதம்ங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்க்கணும். எல்லோரும் தாயாகிட முடியாது, தாய் மாதிரின்னு சொல்கிற எல்லாரும் தாயாகிட முடியாது. அதே மாதிரி எனக்கு பிரியமானவள்ங்கிறவ அவள் ஒருத்தியாக தான் இருக்க முடியும். அவள் என்னவளா யாரா வேணா இருந்துட்டு போகட்டும், அவளுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்கட்டும், அவளுக்கு வயசாகிடட்டும், முடியெல்லாம் நரைச்சி போயிடட்டும், பல்லெல்லாம் விழுந்துடட்டும், வாட் எவர் இட் இஸ். எனக்கு என் மனசில் பதிஞ்ச அந்த பிம்பம்ங்கிறது வந்து அது அப்படி அவளுக்கு அதுக்கு வயசாகாது. இந்த கவிதைக்கு எப்படி வயசாகாதோ அந்த பெண்ணுக்கு வந்து வயசு ஆகவே ஆகாது. எப்போதும் அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச தோற்றத்திலே தான் அந்த பெண் இருப்பாள். அப்படியானது தான் இந்த காதல், அப்படியானது தான் பெருங்கடலின் மீதான காதல். ஏன் எனக்கு வந்து நீலப்பெருங்கடல்ங்கிற பேர் தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்க தோணுச்சுது. கவிதைகள் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சுட்டேன். ரியாஸ் குரானாவோட முன்னுரையில் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பார், காதல்னா அது வந்து ஐயப்ப மாதவன் இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. கலீல் ஜிப்ரானோட அவரை ஒப்பிட்டிருக்கிறாரு. அப்படி இங்கே வந்து நிறைய கலீல் ஜிப்ரான்கள் இருக்கிறாங்க, வெளியில் வாரதில்லை. அதே மாதிரி ஒரு ஓவியம் வந்து பேசும்போது சொன்னாங்க, மடக்கி வச்சதாகவும் 300 கோடிக்கு போனதாகவும் சொன்னாங்க. சில கவிதைகள் வந்து இனி ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு இந்த உலகம் உயிரோடு இருந்துச்சுன்னு சொன்னால்
தமிழுக்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னு சொன்னால், அன்னைக்கு கவிதைகளை தேடி தேடி அலையிற நம்மளை மாதிரி பைத்தியக்காரங்க இருந்தாங்கன்னு சொன்னால், எங்களுடைய கவிதைகளும் அன்றைக்கி 300 கோடி போயிடாதா என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு. ஸோ எழுதுறது வந்து எப்படிப்பட்டதுன்னா, நாங்கள் வந்து அதை வந்து தவம் மாதிரி தான் செய்துட்ருக்கோம். போகிற போக்கில் கிறுக்கி போடுற பேப்பர் கிடையாது அது. அவருடைய ஓவியத்துக்கும் எங்களுடைய கவிதைகளுக்கும் எந்த விதத்துலேயும் குறை கிடையாது, மாற்றம் கிடையாது. எத்தனையோ நட்சத்திரங்கள் நீ வந்த பிறகு என் கண்களை விட்டு மறைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த இடத்த வந்து ஒரு பெண்ணை வந்து நட்சத்திரமாக அந்த இடத்துல பார்த்துட்ருக்காரு. எனக்கு நட்சத்திரங்கள் வந்து எல்லாருக்கும் எடுக்கிற ஒரு உவமையாக இருக்குது. இறந்து போன மனிதர்களை வந்து நட்சத்திரங்களாக நினச்சிப்பாங்க. என்னோடய அம்மா, என்னோடய அப்பான்னு சொல்கிற எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். என்னுடைய பிள்ளைகள்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். நீ வந்துட்டு போன பிறகு நட்சத்திரங்களாக அவர் பார்க்குறாருங்கிற பார்வை வந்து இந்த இடத்துல ஐயப்ப மாதவனோட ஃபோட்டோகிராஃபி ஐஸ் நான் பார்க்குறேன். எனக்கு ஐயப்ப மாதவனை ஒரு 12 வருஷம் தெரியும் சொன்னால், முதல் 4-5 வருடம் அவருடைய ஃபோட்டோகிராஃபிஸ் மூலமாக தான், புகைப்படங்கள் மூலமாக தான் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணு இப்படி பார்த்துட்டு அவருடைய புகைப்படத்தில் பார்க்கும்போது, இங்கே மட்டும் என்னையா மேஜிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். என்னை நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு, நான் அவரை கொடுமைப்படுத்தியிருக்கேன், தயவு செஞ்சு அனுப்பி விடுங்கன்னு அனுப்பவே மாட்டார். அந்த நல்ல எண்ணம் இருக்கு. அவர் எங்கே தான் சேர்த்து வைக்கிறாருன்னு தெரியலை. அப்படி ஒரு என்னுடைய முதல் புத்தக விழாவுக்கு வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு போனார். இன்னும் என்கிட்ட அந்த ஃபோல்டர் இருக்குது. இன்றைக்கி இங்கே என்கிட்ட இருக்கிற எத்தனையோ பேருடைய அழகான புகைப்படங்கள் என்கிட்ட இருக்குது. அப்போ நான் நினச்சிப்பேன், இந்த கால மாற்றம் வந்து ஒரு உருவ மாற்றம் இருக்குது. மாறாத ஒரு விஷயம்னா அது மொழி தான். அது மொழிகள் சொல்லிக்கிட்டாலும் மொழி தான். சூர்யா நாங்கிற அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இலைகள் உதிரும் சாலை அப்படிங்கிற இதில் வந்து ஒரு வரி வந்து, உன்னிலிருந்து தான் சாயங்காலத்தின் பேரெழில் தொடங்குகிறது. அந்த இடத்துல பிழையாச்சா இல்லை பிழை வந்து சரியாச்சான்னு தெரியல, சாயுங்காலத்தின்னு வந்திருக்கு. இது வந்து இது சாயங்காலமா மடி சாயங்காலமா அப்படிங்கிற ஒரு வரியை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி இருந்தது. அது உண்மையிலே பிழையா என்னன்னு எனக்கு தெரியலை, அதுவும் பிடிச்சிருந்தது. நிறைய கவிதைகள் வந்து நான் முதல்ல வந்து இந்த புத்தகத்தை அவர் அனுப்பினதுமே வாசிச்சிட்டேன். இப்போ கேரளாவில் இருந்ததுனால எனக்கு சும்மா வாசிக்கிறதுக்கான இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் திருப்பி இன்னைக்கு நிகழ்ச்சிங்கும் போது வாசிக்கும் போது அந்த கவிதைகள் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு. அப்போ தான் இந்த விஷயம் மனசுக்குள்ளே பட்டுச்சு. என்னென்னா, அவருடைய கைவிட முடியாத ஏதோ ஒரு அலைவுறும் மனசை வந்து உள்ளங்கைக்குள்ளே பத்திரமா வச்சுருக்காரு. அந்த மனசு தான் அவரை இயங்க வச்சிட்ருக்கு அந்த கவிஞர்னு. ஏன்னா நம்ம கவிதைகளையும் கவிஞரையும் ஒருபோதும் நம்ம ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நான் உறுதியாக இருக்கேன். இந்த எழுதி முடிச்சிட்டாருன்னா அவர் வேலை முடிஞ்சிருச்சு, வாசிக்கிற நமக்கு தான் அந்த கவிதை சொந்தம். அப்படிங்கும்போது இந்த ஐயப்ப மாதவனை நான் ரொம்ப வலுக்கட்டாயமாக வெளியில் தூக்கி வச்சுட்டு இந்த கவிதைகளை வாசிக்கும்போது, இந்த காதலனோட மனசு வந்து அலைவரும் ஒரு அலைச்சலை வந்து மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கு. ஒருவேளை அந்த அலைச்சல் நின்று போனால் அந்த மனுஷன் இல்லாமல் போயிடுவான். அப்படியான ஒரு அலைச்சலை வந்து உள்ளே வச்சுட்ருக்கு. சொற்களில் நீ வைத்திருக்கும் உன் இசைக்கருவியில் என் இதயம் கொஞ்ச காலமாவது துயர்களிலிருந்து விடுவித்து கொள்ளும், விலகிச் செல்லாமல் ஒரு பறவை போல மீட்டிக்கொண்டிரு, உன்னில் அதிர்ந்து கொண்டிருப்பேன். இதுதான் இந்த கவிதை, இந்த புத்தகத்தோட ஒரு உயிராக இருக்குது. அவரால் அப்படி இருக்க முடியாதுங்கிறத அவரே பறைசாற்றி சொல்லிடுறாரு. நான் இவ்வளோதான், நான் இதுதான் பண்ணுவேன், என்னால் இப்படி தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு. பிறகு ஒரு புத்தகத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணுமா? ஒரு வரிகளை நம்ம அப்படி தான் பார்க்கணுமா? நீ நடந்த சுவடுகளில் மணல் பிளந்து பூத்த தாவரங்களை காண்கிறேன், சீக்கிரம் வா, பனி இரவு நடுங்கி கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு கவிதையை நம்ம எழுதி முடித்ததும் ஒரு இரவு வந்து இரவாக மட்டும்தான் இருக்கணுமானா இல்லை, ஒரு பகலாக இருக்கணும்னா இல்லை. அதை நம்ம என்னவா வேண்டுமானாலும் யோசிச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையோட அதை வந்து ஒப்பு நோக்கலாம். நம்ம வந்து அதை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஒரு இரவை வந்து இருட்டை வந்து துயரங்களுக்கு ஒப்பிடலாம், ஒரு பிரச்சனைக்கு ஒப்பிடலாம், ஒரு நோய்க்கு ஒப்பிடலாம், ஒரு கடின காலத்துக்கு ஒப்பிடலாம், ஒப்பாரிக்கு ஒப்பிடலாம், போர்க்காலங்களுக்கு ஒப்பிடலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத்தகத்தில் முழுசாக சொல்கிற அந்த காதல்ங்கிற விஷயத்தையே நான் வாழ்க்கைக்கு ஒப்பிடுறேன். அது ஐயப்ப மாதவனுக்கானது மட்டும் கிடையாது, இது பொது உடைமையான ஆக்கப்பட்ட கவிதைகள். அப்போது இங்கே இன்னைக்கு இருக்கிற பீரியடை நான் அப்படி ஒரு 2 நிமிஷம் பார்க்க விரும்புகிறேன். எந்த ஒரு நாட்டின் மீது இத்தனை காலமாக கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு இருந்தவர்கள் இன்று கண்களை திறந்து கொண்டு நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு காரணமான ஒரு சிறிய
அந்த சலனம் வந்து உலக மக்களை வந்து ஒரு அதிர்வுற வச்சிருக்குது இல்லையா? இது இருட்டு இல்லையா? இது இருட்டின் மீது விழுந்த ஒரு துளி வெளிச்சம் இல்லையா? இந்த வெளிச்சத்தின் மீது விழுந்த ஒரு குரல் இல்லையா? அந்த குரலுக்கு பெயர் காதல் இல்லையா? நாட்டை நேசிக்கும் எல்லோருமே பெண்களை நேசிப்பார்கள், பெண்களை மதிக்கும் எல்லோருமே நாட்டை மதிப்பார்கள். இது எழுதப்படாத விதி. நீங்கள் ஒரு பெண்ணை தவறாக பார்க்குறீங்கன்னா உங்களால் ஒருபோதும் தாய் மண்ணை நேசிக்கவே முடியாது. ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறது எங்கேருந்து? வீட்டிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு இல்லை, ரோட்லேருந்து ஆரம்பிக்கணும். தன் மனைவிக்கு அடிபட்டு விழுந்தால் மட்டும் ஐயோ அப்பான்னு கதறனா ரோட்டில் ஒரு பொண்ணை எப்படி தூக்கிட்டு போவான்? ஸோ இங்கே வந்து காதல் பொது உடைமை அப்படின்னு சொல்லும்போது, யுத்தம் பொது உடைமைன்னு சொல்லும்போது, குரல் பொது உடைமைன்னு சொல்லும்போது, இவருடைய தனிப்பட்ட இந்த கவிதைகளும் பொது உடைமை ஆகும்போது, வலி பொது உடைமை ஆகும்போது, இனி வரும் காலங்களில் கொஞ்சமேனும் மனிதாபிமானமும் பொது உடைமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.